Hi friends, welcome to my channel. இன்னைக்கு நாம் பார்க்க போகிறது secondary treatment of sewage and types of filters. So secondary treatment of sewage. First வந்து biological treatment processனா என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். Biological ஒரு waste matter இருக்குன்னா அதுக்கு ஆக்சிஜன் சப்ளை பண்ணி அதை வந்து பயோடிகிரேடபிளாக பாக்டீரியால் மூலமாக அது அரிச்சு டீக்ரேட் ஆகிற மாதிரி அதை வந்து ட்ரீட் பண்ணி ரெடி பண்ணுவாங்க. அதுதான் வந்து பயாலஜிக்கல் ட்ரீட்மெண்ட் ப்ராசஸ். இதை வந்து செகண்டரி ட்ரீட்மெண்ட் அப்படின்னும் சொல்லுவாங்க. அதாவது ஒரு பயாலஜிக்கலாக அதாவது இன்ஆர்கானிக்காக இருக்கிறத டீக்ரேட் பண்ண முடியாத பார்ட்டிகல்ஸை ரிமூவ் பண்ணிவிட்டு டீக்ரேட் பண்ண முடிகிற பார்ட்டிகல்ஸை டீக்ரேட் பண்ணணும் பாக்டீரியாஸ் வச்சு. எதெல்லாம் நம்மளால் இந்த மாதிரி டீக்ரேட் பண்ண முடியும் அப்படின்னா ஹியூமன் வேஸ்ட்டு, ஃபுட் வேஸ்ட், சோப்ஸ் அண்ட் டிட்டர்ஜென்ட்ஸ். ஸோ இந்த பயாலஜிக்கல் ட்ரீட்மெண்ட் ப்ராசஸை எப்படிலாம் ரிமூவ் பண்ண முடியும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து ட்ரிக்லிங் ஃபில்டர், இன்னொன்று வந்து ஆக்டிவேட்டட் ஸ்லட்ஜ் ப்ராசஸ், வேஸ்ட் ஸ்டெரிலைசேஷன் பிளான்ட், ஏரியேட்டட் லகூன், மூவிங் பெட் பயாலஜிக்கல் ரியாக்டர், மெம்பரைன் பெட் ரியாக்டர், அப்ஃப்ளோ ஏரோபிக் ஸ்லட்ஜ் பிளாங்கெட். ஸோ இந்த எல்லா ப்ராசஸ் மூலயமாவும் நம்மளால் அந்த பயாலஜிக்கல் ட்ரீட்மெண்ட் ப்ராசஸை பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு வந்து டிசைன் ஆஃப் ட்ரிக்லிங் ஃபில்டர். ஸோ இதை எப்படி நம்ம டிசைன் பண்ணோம்னா ஃபஸ்ட்டு வந்து ஹைட்ராலிக் லோடிங் ரேட் அப்படின்னு ஒன்று இருக்குது. அது வந்து எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் வேஸ்ட் வாட்டரை வந்து ஒரு டேக்கு வந்து நம்மளுக்கு கிடைக்கிது ஓவர் தி ஒரு ஃபில்டர் மீடியா மாதிரி இருக்கிற இடத்துல எவ்வளோ வேஸ்ட் அமௌண்ட் வந்து கிடைக்கிது அப்படின்றது தான். ஓஎல்ஆர்ன்றது ஆர்கானிக் லோடிங் ரேட். ஸோ இதோட நேம்ஸ்லேயே தெரிஞ்சிடும். இதில் வந்து ஹைட்ராலிக் அப்படின்னா வாட்டர், லோடிங் ரேட்னா ஒரு ஃபில்டர் மேலே எவ்வளோ தண்ணி வந்து நம்ம பாஸ் பண்ணலாம் வேஸ்ட் வாட்டர். ஆர்கானிக் ரேட்னா பிஓடி அதாவது பயாலஜிக்கல் மேட்டர், ஒரு ஃபில்டர் மேலே எவ்வளோ பயாலஜிக்கல் மேட்டர் பாஸ் பண்ணலாம் அப்படின்றது தான் இது. ரீசர்க்குலேஷன் ரேஷியோ. ஸோ ரா சீவேஜ் எவ்வளோ இருக்குது டிவைடட் பை இன்புட் ஆஃப் வேஸ்ட் வாட்டர் எவ்வளோ இருக்குது, இதில் கண்டுபிடிக்கிறதா வந்து ரீசர்க்குலேஷன் ரேஷியோ. ரீசர்க்குலேஷன் ஃபேக்டர், இதுக்கு வந்து ஒரு ஃபார்முலா இருக்குது. F is equal into 1 plus R by I divided by 1 plus 0.1 of R by I the whole square. R by Iன்றதா ரீசர்க்குலேஷன் ரேஷியோ. நெக்ஸ்ட்டு எஃபிஷியன்சி ஆஃப் BOD ரிமூவல். எஃபிஷியன்சி எப்படி கண்டுபிடிக்கணும்னா 100 divided by 1 plus 0.44 root of U. ஸோ என்னன்றது எஃபிஷியன்சி ஆஃப் BOD ரிமூவல், டோட்டல் ஆர்கானிக் லோடிங் ரேட். ஸோ இந்த டேபிள் பாருங்கள். பேராமீட்டர் லோ ரேட் ட்ரிக்லிங் ஃபில்டர், ஹை ரேட் ட்ரிக்லிங் ஃபேக்டர். ஓகே, இது வந்து ராக் ஆர் கிரேவல், இது வந்து பிளாஸ்டிக்காக. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு HLR அதாவது ஹைட்ராலிக் லோடிங் ரேட் வந்து ட்ரிக்லிங் லைட் லோக்கு வந்து 1 to 4, ஹைக்கு 10 to 40. பிளாஸ்டிக்கு அதாவது இது வந்து ராக் அண்ட் கிரேவலால் இந்த ஃபில்டர் இருக்கும், இது வந்து பிளாஸ்டிக்கில் இருக்கும். ஸோ இது 40 to 75. ஆர்கானிக் லோடிங் ரேட் வந்து 0.10 to 0.25, 0.40 to 2.4, 0.6 to 3.0. ரீசர்க்குலேஷன் ரேஷியோ வந்து 1 to 0 to 1.0 to 2.0, இதுக்கு 1.0 to 2.0. டெப்த்து வந்து 1.8 to 2.4, 1.8 to 2.4, 3.0 to 12. ஸோ எஃபிஷியன்சி வந்து 80 to 90, 80 to 90, 60 to 90. ஸோ இதெல்லாம் வந்து இப்போ லோ ரேட் ஃபில்டர்னால் அதோட வேல்யூஸ் இதுக்குள்ளே தான் இருக்கணும், ஹை ரேட்னால் இதுக்குள்ளே தான் இருக்கணும். ஸோ அதுக்காக தான் இந்த டேப்லர் காலம். இது பார்த்துக்கிட்டிங்கன்னா சம் சால்வ் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். Some design a low rate trickling filter for 14 mld of average wastewater flow with a BOD of 300 mg per liter. ஸோ இதோடைய டிசைன் வந்து எப்படி இருக்க போது, சேஃபாக பண்ணணும்னா எப்படி பண்ணணும் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இப்போ டிசைன் ஃப்ளோ ஆவரேஜ் வந்து 14 mld கொடுத்துருக்காங்க, BOD வந்து 300 mg per liter. ஸோ ஆர்கானிக் லோடிங் ரேட் வந்து 0.1லேருந்து 0.25 வரைக்கும் நம்ம எடுக்கலாம். ஸோ இதில் கான்ஸ்டன்ட் கொடுத்துருக்காங்களே, ஸோ இதை வந்து எது வேணாலும் எடுக்கலாம், அதுதான் நம்ம எடுத்துருக்கோம். ஸோ நம்ம என்ன எடுத்துக்கிறோம்னா 0.2 இன்டர்மீடியட் மாதிரி எடுத்துக்கோங்க, நடுவில் ரெண்டு இதுக்கு நடுவில் எடுத்துக்கோங்க. வால்யூம் ஆஃப் லோ ரேட் ட்ரிக்லிங் ஃபில்டர் உடைய ஃபார்முலா வந்து BOD by load divided by OLR. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு BODயோட லோடிங் ரேட் கண்டுபிடிக்கலாம். ஸோ லோடிங் ரேட் வந்து 14 into discharge into BOD. ஸோ எவ்வளோ தண்ணி போகுது டிஸ்சார்ஜ் ஆகுது ப்ளஸ் அதில் எவ்வளோ BOD கண்டென்ட் இருக்குது அப்படின்னு பார்க்கணும். இதோட பவர் வந்து 10 லிட்டர் பர் செகண்ட்னால 10 power 6, mg per literனால 10 power -6. ஸோ இது வந்து 10 power -6
4200 kg per day. So assume the efficiency of BOD removal in the ஸோ ப்ரைமரி ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது அதில் வந்து 30% வந்து அதில் இருக்க வேஸ்ட் வந்து ரெடியூஸ் ஆகிடும். செகண்டரி ட்ரீட்மெண்ட்டில் 70% ரிமூவ் ஆகும். அப்போது நம்மளுக்கு பிஓடி எவ்வளோ கிடச்சிது? 4200 இன்ட்டு 70 டிவைடட் பை 100. அப்போது செகண்டரி ட்ரீட்மெண்ட்டில் இவ்வளோ ரிமூவ் ஆகிருக்கு. இப்போ வால்யூம் ஆஃப் ஃப்ளோ ரேட் ட்ரிக்லிங் ஃபில்டர் வந்து பிஓடி லோட் பை OLR. ஸோ இது வேல்யூ இப்போ நம்ம கண்டுபிடிச்சோம். 2940 டிவைடட் பை 0.2 போட்டால் வால்யூம் வந்து 14,700 மீட்டர் கியூப். இப்போது நம்ம 3 ஃபில்டர் பெட்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறோம். அப்போது ஒரு பெட்டோடைய யூனிட் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அப்போது 14,700 டிவைடட் பை 3னா 4,900 மீட்டர் கியூப். ஏரியா வந்து வால்யூம் பர் யூனிட் டிவைடட் பை லிக்விட் டெப்த். லிக்விட் டெப்த் வந்து நம்ம 1.8 to 2.4 இந்த ரேஞ்சில் தான் எடுக்கணும். அப்போது நம்ம இங்கே 2ன்னு எடுத்துக்கிறோம். ஈக்குவல் டு 2450 மீட்டர் ஸ்கொயர். ஏரியா இஸ் ஈக்குவல் இன்ட்டு π/4 d ஸ்கொயர். இப்போ நம்மளுக்கு டியோட வேல்யூ தான் கண்டுபிடிக்கணும். ஸோ d இஸ் ஈக்குவல் இன்ட்டு 56 மீட்டர். ஸோ ஏவோட வேல்யூ இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு இன்டர்சேஞ்ச் பண்ணோன்னா d இஸ் ஈக்குவல் டு 56. liquid depth is equal into 2 meter. ஸோ இந்த இப்போ டிசைன் வந்து கரெக்டாக நம்ம பார்க்கணும். ஸோ HLR is equal into discharge by area. discharge வந்து 14 into 10 power 6 into 10 power minus 3 divided by area வந்து π/4. நம்ம அதை d கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ 56 கேன்சல் பண்ணால் 5.68. அது வந்து 3 பெட்ஸுக்கு அந்த வேல்யூ 5.68. இப்போ சிங்கிள் பெட்டுக்கு எவ்வளோ? அப்போ 5.68 டிவைடட் பை 3னா 1.87. the design of trickling filter is safe. இதுபடி HLR வந்து சிங்கிள் பெட்டுக்கு எவ்வளோ இருக்கணும்னா 1 to 4 இந்த ரேஞ்சில் இருக்கணும். ஸோ நம்மளுக்கு 1.87 வந்திருக்கு. அப்போ இந்த டிசைன் வந்து சேஃப் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ செகண்ட் சம், a sewage treatment plant effluent from a primary sedimentation tank with a BOD concentration 175 mg per liter is applied to a standard rate trickling filter at a rate of 400 meter cube per hour. Design the dimension of low rate trickling filter and the efficiency of BOD removal in a low rate trickling filter. ஸோ இதில் என்ன கண்டுபிடிக்கலாம்? டைமென்ஷன் ஆஃப் லோ ரேட் ட்ரிக்லிங் ஃபில்டரும் எஃபிஷியன்சி ஆஃப் பிஓடி ரெண்டு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ டிசைன் ஃப்ளோ வந்து 400 மீட்டர் கியூப் பர் ஹவர் கொடுத்துருக்காங்க. இன்ட்டு 24. இப்போ நம்ம இங்கே வந்து மீட்டர் கியூப் பர் டேக்கு நம்ம இதை கன்வெர்ட் பண்ணணும். அப்போது அவருக்கு இன்ட்டு 24 மல்டிப்ளை பண்ணால் அவர் கேன்சல் ஆகிடும். ஸோ இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் இப்போ மீட்டர் கியூப் பர் டேக்கு வந்துடும். பிஓடி வந்து 175 மில்லிகிராம் பர் லிட்டர். அதை எழுதிக்கணும். அஸ்யூம் நம்மளுக்கு வந்து OLR வந்து 0.18 அப்படின்னு அஸ்யூம் பண்ணிக்கிறோம். OLR வந்து என்ன ரேஞ்சில் இருக்கணும்னா 0.10 to 0.25 அந்த டேப்லெட் காலமில் பார்த்துக்கோங்க. இந்த ரேஞ்சில் தான் இருக்கணும். நம்ம வந்து 0.18 அப்படின்னு அஸ்யூம் பண்ணிக்கிறோம். BOD loading rate for a low rate trickling filter. அப்போது 9600 into 75. ஸோ மீட்டர் கியூப் ஒரு லிட்டர்னா இன்ட்டு 1000 அப்படின்ற ஃபார்முலா. ஸோ 10 power minus 6 1680 kg per day. ஸோ வால்யூம் ஈக்குவல் டு BOD rate divided by OLR 1680 divided by 0.18. ஸோ இதான் வால்யூமோட வேல்யூ. இப்போது 10,000 வரைக்கும் இருக்குது அப்படின்னா 2 பெட் யூஸ் பண்ணிக்கலாம். மோர் தென் 10,000னா 3 பெட்ஸ். ஸோ அஸ்யூம் 2 bed for trickling filter. வால்யூம் ஆஃப் சிங்கிள் பெட் வந்து 933.3 டிவைடட் பை 2. ஏரியா ஆஃப் சிங்கிள் பெட் வந்து வால்யூம் டிவைடட் பை லிக்விட் டெப்த். ஸோ இது கேல்சில் போட்டிங்கன்னா 466.65. ஸோ அதெல்லாம் நம்ம எடுத்துக்கிறோம். வால்யூம் பை லிக்விட் டெப்த் ஈக்குவல் டு 2 மீட்டர். 466.67 டிவைட் பை 2. ஸோ இந்த லாஸ்ட் வேல்யூ கணக்கு கிடையாது. பாயிண்ட் இது வரைக்கும் கரெக்டாக இருந்தாலே போதும். ஸோ டிவைட் பை 2னா 233.33 மீட்டர் ஸ்கொயர். இப்போ நம்ம ஏரியா கேல்குலேட் பண்ணிட்டோம். இப்போ இதில் சப்ஸ்டியூட் பண்ணணும். ஏரியா இஸ் ஈக்குவல் இன்ட்டு π/4 d ஸ்கொயர். ஃபஸ்ட்டு ஏரியா சப்ஸ்டியூட் பண்ணிட்டு இப்போ d எப்படி d இஸ் ஈக்குவல் இன்ட்டு இந்த 233.33 டிவைடட் பை இந்த 4 வந்து கீழே வந்துடும். டிவைடட் பை 233 into 4 divided by pi.
கீழே இருக்கிறது மேலே போயிடும் இன்ட்டு 4 இந்த பை வந்து கீழே வந்துடும் டி ஸ்கொயர் அது வந்து ரூட்டாக மாறிச்சுன்னா 54.55 மீட்டர். ஸோ செக் ஃபார் ஹெச்எல்ஆர் ஹைட்ராலிக் லோடிங் ரேட் ஃபார்முலா வந்து Q/A. இப்போ 9600 divided by pi by 4 into 55 ஸ்கொயர்னா 4.04. இது வந்து ஃபார் டூ பெட்டுக்கு இதான் வேல்யூ. இப்போ நமக்கு சிங்கிள் பெட்டோட வேல்யூ வேணும். அப்போது 9600 divided by 2 divided by pi by 4 into 55 ஸ்கொயர்னா 2.02. ஸோ இந்த டிசைன் வந்து சேஃப் அப்படின்னு சொல்லிட்டாங்க. டிசைன் ஆஃப் ஹை ரேட் ட்ரிக்லிங் ஃபில்டர் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஈக்குவேஷன் ஃபார் சிங்கிள் ஸ்டேஜ் ஹை ரேட் ட்ரிக்லிங் ஃபில்டர். ஸோ இதோட ஃபார்முலா வந்து E1 is equal into 100 divided by 1 plus 0.44 root of Y1 divided by V1 F1. சிங்கிள் ஸ்டேஜ் HREFனா ஃபஸ்ட்டு வந்து வேஸ்ட் வாட்டரை உள்ள ஒரு ஃபில்டர் வழியாக நம்ம அனுப்புவோம். அந்த ஸ்டேஜில் வந்து நம்மளுக்கு வந்து கிரேட்டர் தேன் 20 mg/liter இருந்துச்சு அப்படின்னா நெக்ஸ்ட்டு ஸ்டேஜுக்கு அதை வந்து சென்ட் பண்ணுவோம். அதாவது இன்னொரு வாட்டி அது வந்து இன்னொரு ஃபில்டர் வழியாக போய் பாஸ் பண்ணி அது வழியாக அந்த சீவேஜோடைய வேஸ்ட்டு எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணணும். அதுதான். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணி வர வேல்யூ வந்து கிரேட்டர் தேன் 20 mgக்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா ஈக்குவேஷன் ஃபார் மல்டி ஸ்டேஜ் HRTF இந்த ஃபார்முலா வச்சு திருப்பியும் சப்ஸ்டியூட் பண்ணி கண்டுபிடிக்கும். அதாவது ஃபில்டர் ஸ்டேஜாக இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டேஜ்லேயே நம்மளுக்கு வந்து லெஸ் தேன் 20 mg இருந்துச்சுன்னா நம்ம ஸ்ட்ரெயிட்டாக அதை டிஸ்போஸ் பண்ணிடலாம். அப்படி இல்லை கிரேட்டர் தேன் 20 இருக்குது அப்படின்னா நெக்ஸ்ட்டு திருப்பி இன்னொரு ட்ரிக்லிங் ஃபில்டர் மூலமாக அதை பாஸ் பண்ணணும். ஸோ E2 is equal into 100 divided by 1 plus 0.44 divided by 1 minus E1 root of Y2 divided by V2 F2. இதான் ஃபார்முலா. இப்போ இதோட எக்ஸ்பேன்ஷன்ஸ்லாம் பார்க்கலாம். ஸோ E1ன்றது எஃபிஷியன்சி ஆஃப் BOD ரிமூவல் ஆஃப் த சிங்கிள் ஆர் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் இருக்க ஃபில்டர் தான் E1. செகண்ட் ஸ்டேஜ் ஃபில்டர் வந்து E2. Y1ன்றது டோட்டல் ஆர்கானிக் ஃப்ளோட்டிங் வந்து ஃபைனலாக அந்த ஃபில்டர்லேருந்து அது வெளியே வரும்போது அதோடைய இது வந்து 20 mg/liter தான் இருக்கணும். அதுதான் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் ஃபில்டர். சப்போஸ் அது 20க்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா நெக்ஸ்ட்டு இன்னொரு ஸ்டேஜ் ஃபில்டருக்கு அதை அனுப்புவோம். அதுதான் வந்து Y2. ஸோ அதோட ஆன்சர் டோட்டல் ஆர்கானிக் ஃப்ளோட்டிங் kg/day இன் செகண்ட் ஸ்டேஜ் ஃபில்டர். V1ன்றது வால்யூம் ஆஃப். ஸோ அந்த ஃபில்டரோட வால்யூம் எவ்வளோ, இந்த ஃபஸ்ட்டு ஸ்டேஜோடைய ஃபில்டரோடைய வால்யூம் எவ்வளோ. V2ன்றது செகண்ட் ஸ்டேஜ் ஃபில்டரோடைய வால்யூம் எவ்வளோ. F1ன்றது ரீசர்க்குலேஷன் ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் எவ்வளோ ஃபேக்டர் இருந்துச்சு, செகண்ட் இதில் F2ல் ரீசர்க்குலேஷன் ஃபேக்டர் செகண்ட் ஸ்டேஜில் எவ்வளோ இருந்துச்சு அதுதான். ஹை ரேட் ட்ரிக்லிங் ஃபில்டர். டிசைன் எ சிங்கிள் ஸ்டேஜ் ஹை ரேட் ட்ரிக்லிங் ஃபில்டர் டு ட்ரீட் எ டிசைன் ஃப்ளோ ஆஃப் 20 ml/liters per day sewage with a BOD concentration of. ஸோ அந்த சீவேஜில் எவ்வளோ BOD இருக்குன்னா 350 mg/liter இருக்குது. ஃப்ரம் ஏ டவுன், ஒரு டவுனில் இவ்வளோ mg/liter இருக்குது. டிட்டர்மைன் தி டைமென்ஷன் ஆஃப் சிங்கிள் ஸ்டேஜ் ஹை ரேட் ட்ரிக்லிங் ஃபில்டர் அண்ட் தி BOD ஆஃப் தி எஃப்ளூவன்ட். ஸோ BODயும் கண்டுபிடிக்கணும், சிங்கிள் ஸ்டேஜோட டைமென்ஷனும் கண்டுபிடிக்கணும். இப்போது Q is equal into 20 ml/d, BOD equal to 350 mg/liter. ஸோ நம்ம இதில் என்ன அசியூம் பண்ணுறோன்னா 0.8 kg of BOD per day per meter cube. ஸோ இந்த 0.8 kg இது எப்படி எடுக்கிறோன்னா OLRல ஹைட்ராலிக்கில் 0.4 to 2.4 எடுத்துருக்காங்க, அதுக்குள்ளே இருக்க வேல்யூ. ஸோ 0.8 அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். R/I வந்து 1 அப்படின்னு எடுத்துக்கிறோம். ப்ரைமரி ட்ரீட்மெண்ட் அதே மாதிரி இந்த R/I is equal to 1 இங்கேயே கொடுத்துருக்காங்க, 1.0 to 2.0. ஸோ இந்த வேல்யூ நம்ம எடுத்துக்கிறோம். ப்ரைமரி ட்ரீட்மெண்ட் வந்து 30% இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. BOD லோட் ரேட் பர் டே இன் HRTF வந்து டிஸ்சார்ஜ் இன்ட்டு BOD. ஸோ டிஸ்சார்ஜ் வந்து 20 into 350 milligram 10⁻⁻6 into 6 into 0.7 is equal into 4900 kg per day. 0.7ன்றது செகண்டரி ட்ரீட்மெண்ட்டில் நம்மளுக்கு செகண்டரி ட்ரீட்மெண்ட்டில் 70% ரிமூவ் ஆகும். ஸோ டிவைடட் பை 100னா 0.7. இப்போ வால்யூம் இஸ் ஈக்குவல் இன்ட்டு 4900 டிவைடட் பை 0.8.
OLR. So discharge by OLR. So அதான் வால்யூம். அசியூம் நம்பர் ஆஃப் பெட்ஸ் வந்து 2 அசியூம் பண்ணிக்கிறோம். வால்யூம் ஆஃப் சிங்கிள் பெட் வந்து 612.5 டிவைடட் பை 2. இப்போ 3062.5 meter square. Area is equal into volume divided by liquid depth. Volume வந்து 3062.5 divided by liquid depth வந்து 2 meter. ஸோ லிக்விட் டெப்த் அந்த டேப்லெட் காலமில் தான் நம்ம பார்த்து எடுத்துக்கணும். நெக்ஸ்ட்டு இதை நம்ம வந்து கேன்சல் பண்ணோன்னா 1531.25 மீட்டர் ஸ்கொயர். இப்போ ஏரியாவோட வேல்யூ வச்சு நம்ம வந்து டியோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஸோ ஏரியா வந்து 1531.25 ஈக்குவல் டு 5/4 டி ஸ்கொயர். இப்போது இந்த நம்ம வந்து சேஞ்ச் பண்ணோம். அப்போது டி இஸ் ஈக்குவல் இன்ட்டு இது வந்து 531. இது கேன்சல் பண்ணினா 44.15 மீட்டர். ஸோ கேன்சல் பண்ணிங்கன்னா 44.5 மீட்டர். இப்போ E1 is equal into 100 divided by E1 plus 0.44 root of Y1 divided by V1 F1. ஸோ ஃபஸ்ட்டு வந்து F1 நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். F1 is equal into இதான் ஃபார்முலா 1 plus R by I. இது வந்து ரீசர்க்குலேஷன் ரேஷியோ divided by 1 plus 0.1 into R by I the whole square. அப்போது R by I வந்து நம்ம 1 தான் எடுத்துருக்கோம். 1 plus 1 divided by 1 plus 0.1 வந்து into 0.1 தான். ஸோ ஹோல் ஸ்கொயர் போட்டிங்கன்னா 1.653. இப்போது வால்யூம் நெக்ஸ்ட்டு கண்டுபிடிக்கும். வால்யூம் ஈக்குவல் டு A இன்ட்டு லிக்விட் டெப்த்து. ஏயோட வேல்யூ 5/4 இன்ட்டு 44.5 இன்ட்டு 2 3110.57 மீட்டர் கியூப். இதான் வேல்யூ. இப்போ E1 is equal into 100 divided by 1 plus 0.44. Y1 ஓட வேல்யூ வந்து 4900. இதுதான் 4900. இந்த வேல்யூவை நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். இப்போ 4900 டிவைடட் பை 3110.57. இது வந்து V1 ஓட வேல்யூ இன்ட்டு F1 ஓட வேல்யூ 1.653. இதை கேன்சல் பண்ணிங்கன்னா 69.93%. இப்போ BOD கான்சன்ட்ரேஷன் ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் எவ்வளோ இருக்குது அப்படின்னா 0.7 into 350. இப்போ இவ்வளோ தான் இருக்குது. இப்போ நம்ம டோட்டல்லேருந்து நம்மளுக்கு கிடச்சிருக்க இந்த வேல்யூ மைனஸ் பண்ணணும். 100 தான். இப்போ பர்சன்டேஜ் டோட்டல் எவ்வளோ 100%ல் தான் 69 எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லுவோம். அப்போது 100 minus 69.95 டிவைடட் பை 100 இன்ட்டு இந்த வேல்யூ இன்ட்டு 245. அப்போ போட்டால் 73 வருது. அப்போ இது வந்து கிரேட்டர் தேன் 20 mg/L இருக்குது. அப்போது நம்ம நெக்ஸ்ட் ஸ்டேஜ் போகணும். சப்போஸ் இந்த இடத்துல வந்து 20 வந்துடுச்சு இல்லை 19 அந்த மாதிரி வந்துச்சுன்னா இதோட நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம். இங்கே கிரேட்டராக இருக்கனால நம்ம நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு போகிறோம். ஸோ இங்கே OLR is equal into 0.8, R by I is equal into 1, LD equal to 2 meter. Efficiency வந்து 30%. 0.7 into 350 245. இப்போ இதில் இருந்து நம்ம வந்து 20 வந்து மைனஸ் பண்ணிக்கிறோம். அப்போது 225 mg/L. இப்போது 225 டிவைடட் பை இது வந்து ரெடியூஸ்டு வேல்யூ இன்ட்டு ஆக்சுவல் வேல்யூ இன்ட்டு 100. அப்போ 91.84. செகண்ட் ஸ்டேஜில் E2 is equal into 91. இந்த ஸ்டேஜில் எவ்வளோ வரும், அடுத்த ஸ்டேஜ் எவ்வளோ முன்னாடி ஸ்டேஜில் மைனஸ் பண்ணால் 21.88. இப்போ BOD load rate for second stage trickling filter Y2 is equal into 1 minus efficiency into Y1. ஸோ எஃபிஷியன்சியோட வேல்யூ வந்து 0.6996 இன்ட்டு Y1 ஓட வேல்யூ 4900. அப்போது போட்டால் இதுதான் நம்மளோட Y2 ஓட வேல்யூ. ஸோ E2 ஓட ஃபார்முலா வந்து 100 டிவைடட் பை 1 plus 0.44 டிவைடட் பை 1 minus E1 root of Y2 divided by V2 F2. இப்போது நம்ம வந்து V2 தான் இதில் கண்டுபிடிக்க வரோம். மற்ற எல்லா வேல்யூஸும் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ அது எல்லாத்தையும் நம்ம வந்து இதில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். சப்ஸ்டியூட் பண்ணோம் பாருங்கள். 1 ப்ளஸ் இதை கேன்சல் பண்ணால் 1.462 ரூட் ஆஃப் 890.48 டிவைடட் பை V2 ஈக்குவல் டு 100. இது வந்து இங்கே கீழே இது மேலே போய்டுது, அது கீழே வந்தது. ஸோ 100 டிவைடட் பை 21.88. ஸோ V2-வை நம்ம ஒரு பக்கமாக வச்சுட்டு மற்ற எல்லாத்தையுமே இந்த பக்கம் கொண்டு வந்துடணும். அப்போது V2 is equal into 49.41 மீட்டர் கியூப்.
இப்போ சர்ஃபேஸ் ஏரியாவோட ஃபார்முலா வந்து வால்யூம் டிவைடட் பை லிக்விட் டெப்த். வால்யூம் 149.41 டிவைடட் பை லிக்விட் டெப்த் வந்து 2. அப்போ ஏரியாவோட வேல்யூ வந்து 74.7 மீட்டர் கியூப். இப்போ டியோட வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போது 5/4 இன்ட்டு டி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏரியா வந்து 74.7 வந்து 74.7 இன்ட்டு 4 டிவைடட் பை 5 ஸோ இது இந்த மாதிரி போட்டிங்கன்னா இந்த வேல்யூ வந்துடும். ஸோ இது வந்து 7 இருக்கிறனால நம்ம இங்கே ஒன்று ஆட் பண்ணால் டி இஸ் ஈக்குவல் இன்ட்டு 10 மீட்டர். டைமென்ஷன்ஸ் கண்டுபிடிக்கணும்னா எல் இஸ் ஈக்குவல் இன்ட்டு 2b, a is equal into ld into b. So 2b into b. So 1531.25 divided by 2. இந்த ஸ்கொயர் இந்த பக்கம் வந்துச்சுன்னா ரூட்டாக மாறிட்டா அப்போ b is equal into 28. Length equal to 2 into 28. So 56 meter. ஸ்டேஜஸோடைய ஃபில்டர் வந்து எப்படி கால்குலேட் பண்ணணும் அப்படின்றத நம்ம பார்த்துட்டோம். That's all. See you in the next video. Like, share and subscribe to my channel. Thanks for watching.